இப்போ எங்களுக்கு வாக்கிங் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 மாசமா வந்து கிரவுண்டு க்ளோஸிங்கிறதுனால நான் 1 ஹவர் நடப்போம். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட நடக்க முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பாபு ஜெகஜீவன் ராம் ஸ்டேடியம் வந்து மோர் தென் 50 இயர்ஸ் இந்த இடத்துல இருக்கு, வட சென்னையில் இருக்கிற இடம். இதுதான் வந்து பிரம்மாண்டமான ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியத்தில் வந்து நேஷ்னல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் பல ஸ்போர்ட்ஸ்மேன் உருவாக்கின ஸ்டேடியம் இது. இப்போ கடந்த ஒரு 5 மந்த்ஸாக மூடி இருக்கு. ரினோவேஷன் ஒர்க்குன்ற பேரில் ஒரு 3 மாதமும், அது முடிஞ்சு ஒரு 2 மாதம் மூடி வச்சுருக்காங்க. அதனால் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்லேருந்து படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து சீனியர் சிட்டிசன்லேருந்து எல்லாமே இந்த தரையில் தான் நடக்கிறாங்க. ஒரு ஃபுட்பாலோ கபடியோ மற்ற எந்த கேமும் வந்து இந்த தரையில் விளையாட முடியாத சூழ்நிலையாக இருக்குது. இந்த ஸ்டேடியத்தை துறைமுகத்தை சேர்ந்த அதிகாரிங்க சீக்கிரமாக திறக்கிறதுக்கு ஆவணம் செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த எம்பி கிரவுண்டில் 10 இயர்ஸாக ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். பட் கொஞ்சம் லாஸ்ட் 3 மந்த்ஸாக இங்கே வந்து கிரவுண்ட் ஓப்பன் ஆகலை. இங்கே ரோட்டில் தான் ஓடுற நிலைமைக்கு இருக்குது. நாங்கள் ஒரு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலும் காம்படிஷன் கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால் ட்ரைனிங் பண்ண சுத்தமாக முடியல. இங்கே ரோட்டில் தான் ஓடுறோம். அந்த ரோடு ரொம்ப செம ஆடாக இருக்குது. அதனால நீ போய் நிறைய வருது. இந்த கிரவுண்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு க்ளோஸ் பண்ணி. எங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு தான் சொல்கிறாங்க தவிர பட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியல. பட் காம்படிஷன் டைம்லாம் நெருங்கிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியாமல் நாங்களாம் கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.